தூத்துக்குடி மாவட்டம். இந்த படம் வந்து ரொம்ப மனசு பாதிச்சிருக்கு. நானும் எங்கள் அம்மாவும் சின்ன வயசில் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டத படத்து மூலியமாக ரொம்ப அழுகாச்சி வருது எனக்கு. திறக்க முடியாது முடியாது முடியாது, எங்கேயாவது போய் சாவு போ. இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வைகுண்டத்தில் நடந்த கதைங்க. இது உண்மையான கதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஃபேமிலியோட நல்ல சந்தோஷம் பார்க்கலாம். சந்தோஷம் வேற மாதிரி இருக்குது. படம் சூப்பராக இருக்குதுங்க. வேற லெவல் படம் சூப்பராக இருக்குங்க. எடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு. தீம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருந்தது. மாரி செல்வராஜ் படம் பார்க்கணும்னா நெஞ்சில் தைரியம் திடாதியம் வேணும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, மன உளைச்சல் இருக்கிறவங்க இந்த படம் பார்க்கக்கூடாது. மாரி செல்வராஜ் படம் பார்க்கக்கூடாது. படம் அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது. அவரோட தனிப்பட்ட இதை மட்டும் சொல்லிக்கிறாரு. இதை விட ரொம்ப கொடூரமான நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கத்தில் தலையில் கூடையை வச்சுட்டு பொம்பளைகளாம் அழுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொம்பளைகளுக்கும் தலையில் சொட்டையாக இருக்கும். அதை விட பார்க்கும்போது இது வந்து சாதாரணமான விஷயந்தான். அவ்வளோ பெரிய வழியாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. மற்ற எல்லோரும் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு நார்மல் தான். அவ்வளோ பெரிய விஷயம். இதை விட கொடூரமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. நெய்வேலி நிலக்கரி மேட்டரெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் நான் கண் கூட பார்த்துக்கிறேன். அதை பார்க்கும்போது இந்த படம் வந்து பெரிய விஷயம் இல்லை. அந்த டீச்சராக வர அந்த கேரக்டர் அது கொஞ்சம் அப்படியே ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக போகுது. அவ்வளோதான். இது மெயினாக மேட்டர் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடும். இது ரொம்ப தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ அழகி படத்தில் எப்படி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே வரும்போது அந்த மாதிரி அது சொல்லிக்கிறாங்க. மற்றபடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாப்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பழைய காலத்தில் நம்ம வெறும் சாப்பாடு தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம், அது மட்டும் தான் சொல்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பெரிய மேட்டர் இல்லை. அதை சொல்லும்போது இது பெரிய மேட்டர் இல்லை. அது நான் கண் கூட பார்த்துக்கிறேன். அதை பார்க்கும்போது இந்த படம் எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. ஏன்னா இதை விட கொடூரமான வழிகளை நிறைய பார்த்துக்கிறேன். நான் வந்து டிரைவராக இருந்ததுனால அவங்க லோடு மேனாக இருப்பாங்க. இன்றைக்கி இதை பொக்லின் வந்துருச்சு, அன்றைக்கி பொக்லின் கிடையாது. அன்றைக்கி எல்லாம் தலையில் சமந்து தான் வந்து அந்த கறி வந்து லாரிக்கு லோடாக ஏற்றணும். ஒவ்வொரு லேடிஸுக்கும் தலையில் சொட்டை விழுந்து பார்க்க முடியாது. சின்ன வயசு பிள்ளைகளுக்குலாம் சொட்டை விழுந்துருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் 5000 இருந்த போது கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க. இது வந்து 1986 நடக்குது. ஏன்னா நான் அப்போ கிளீனரு. இது உண்மை சம்பவம்னு அவர் சொல்கிறாரு. இது கடைசியாக இந்த அப்செட் ஆகுது. இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் தான். ரொம்ப எல்லாருமே ஏதோ மீடியா மூலியமாக படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் நிறையா பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. பட் எனக்கு வந்து இந்த படம் அவ்வளோ திருப்தி இல்லை. நார்மல் தான். படத்தை ரொம்ப லென்த்தாக இழுத்துருக்குறாங்க. எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. ஆமாம், சாதாரணமான விஷயந்தான். தம்பி பரவாயில்ல, பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னும் உட்காந்துருக்குறாங்க. முடிஞ்சு உட்காந்துருக்கு. சிறப்பாக செஞ்சுருக்கா. அப்படி படம் பிரமாதமாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா சென்டிமெண்டல். நல்லா இருக்குங்க. செம்மையாக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. என் பேர் முருகேசன். பொங்கலாரம் படம் நல்லா. படம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு கதை, ஃபேமிலியோடு வந்து பார்க்குற கதை. ஓகேவா? ஃபேமிலிக்கு ஏற்ற படம். படம் எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்கு. சொல்லு. சூப்பர். இங்கே வேறு அங்கே மாமா பார். சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. தரமான படங்க. சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. படம் சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பர் படம். சூப்பர் படம் நல்லா இருந்துச்சு. ஒரு எமோஷனலாக எடுத்திருக்கேன்.
படம் வேறு லெவலுக்கு தலை. நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு சூப்பர் படம் தலை. படம் நல்லா இருக்குதுங்க, அருமையாக இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு வேண்டிய ஒரு படம் ஜம்முன்னு இருக்குது. படம் எப்படி இருந்துச்சு? ஆனால் படம் நல்லா இருந்துச்சுண்ணா. படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. அருமையாக இருந்தது. படம் எப்படி இருக்குன்னா? படம் வேற லெவல். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அருமையாக இருக்குது. எமோஷனலாக இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். தேங்க்யூ.